அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் 2 டாபிக் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மாயா ஏன் தலைமறைவாக இருக்காங்க? எல்லாருமே வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டாங்க, ஆனால் மாயா மட்டும் இன்டர்வியூவே கொடுக்கல. அப்போ ஏன் மாயா தலைமறைவாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னொரு பக்கம் என்னன்னா, நேற்று வரை விசித்ராமாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்த ஒரு யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா வந்து மாயாவோட மாய வலையில் உன்ன விழுந்துட்டாங்க, மாயா வந்து காப்பாற்றுறதுக்கு தான் விசித்ரா வந்து இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்வியூ கொடுத்தது காரணமே பிரதீப் ஃபேன்ஸ்ட இருந்து மாயா வந்து காப்பாற்றுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே விசித்ரா வந்து அட்டாக் பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாயா வந்து விசித்ரா வந்து காப்பாற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோனியில் வந்து பேசி வச்சிருக்காரு. அதோட உண்மைத்தன்மை என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே விசித்ரா வந்து மாயா வெளுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ்ல முடிஞ்சு வந்து எல்லாருமே இன்டர்வியூ வந்து கொடுத்துட்டாங்க. ஏன் மாயா மட்டும் இன்டர்வியூ கொடுக்காம தலைமறைவாக இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா மாயா வந்து ஒரு கவர்டு, ஒரு கோலை, இன்னொரு என்ன சொல்றதுன்னா ஒரு தொடை நடிங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபோட்டோ பார்த்தா தெரியும். அந்த மாதிரி சொல்கிறாங்க, நான் இங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா பிக் பாஸ் டீம் பார்ப்பாங்க. ஏன்னா நான் நிறையா பண்ணிட்டேன் பிரதீப்க்கு எதிராக. இங்கே பிக் பாஸ் டீம் வந்து பாதுகாத்துக்குவாங்க, வெளியே போனால் என்னை வந்து யாரும் பாதுகாக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவன் என்னை ஏதாவது செஞ்சிருவான் அப்படின்னு பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே, அந்த பயத்தோடு தான் இன்னமும் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மாயா வந்து ஒரு கவர்டு, அவங்க ஒரு கோலை, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா தைரியம் இல்லாத ஒரு கோலை அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்பட்டமாக தெரியும். அப்படி அவங்க கோலையாக இருக்க ஒரே காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்டர்வியூ கொடுக்கல அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து பார்த்தா நம்மளுடைய கருத்தை வந்து வச்சுக்கலாம். அடுத்து 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, விசித்ரா வந்து பிரதீப் ஆண்டனி ஃபேன்ஸ்டேருந்து மாயா வந்து காப்பாற்ற தான் இன்டர்வியூ கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறாரு. அது 100க்கு 100 போய். விசித்ரா வந்து அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்களே, அந்த ஸ்டாண்ட்லேருந்து மாறவே இல்லை. அப்படி என்ன இப்போ விசித்ராவுக்கு இப்போ வந்து மாயாவுக்கு ஆதரவாக விசித்ரா வந்து பேசியிருந்தாங்க அப்படின்னா, எதுக்கு வந்து பெண்கள் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற விஷயமே கிடையாது. அந்த வீட்டில் வந்து பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னது மாயா சொன்னது தவறுன்னு சொல்லி மாயாவை கிழிச்சாங்களே. நானும் பிரதீப் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளனா வந்து நாங்கள் போய் படுக்க போயிடுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாயா வந்து பேசியிருப்பாங்க. அது வந்து எனக்கே பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் பாதுகாப்பா அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாயா சொன்னதெல்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொன்னாங்களே. இப்படி சொல்கிற ஒருத்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மாயா வந்து பாதுகாப்பாங்களா? உண்மையாலே மாயா வந்து வெளுத்து விட்டுருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ 2 நாளாக வந்து அவங்க இன்டர்வியூ கொடுத்ததுக்கப்புறம் 2 நாள் வந்து பார்த்தா மாயா செம்புகள்லாம் வந்து விசித்ரா வந்து அட்டாக் பண்ணிட்டுருக்காங்க. அது அப்பட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். மாயா செம்புகள்லாம் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் அர்ச்சனா செம்புகள்லாம் வந்து அது வேற காரணம் சொல்லி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு, மாயாவுக்கு வந்து செம்பு தூக்கிட்டாங்க விசித்ரான்னு. இன்னொரு பக்கம் இவரே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாயாவை காப்பாற்றுற மாதிரி இவங்க வந்து பேசிட்டாங்க. கடைசியில் ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரதீப் ஆண்டனி ஃபேன்ஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டுருக்காங்க, அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்குங்க, ஒரு அட்வைஸாக சொல்கிறேன் தான் சொன்னாங்க. ஆனால் அவங்க கருத்துலேருந்து எங்கேயாவது மாறினாங்களா? பிரதீப்க்கு வந்து ரெட் கார்டு கொடுத்தது, பெண்கள் மேட்டில் கொடுத்தது தவறு தானே சொல்கிறாங்க, சரின்னு எங்கேயாவது சொன்னாங்களா? அதை இவங்களும் கண்டிச்சாங்க. அது வந்து அவங்க என்னை விட்டுட்டு அவங்க தனியாக போய் வேற பிளான் போட்டாங்க, அவ்வளோ எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்கிறாங்களே. இதுக்கு மேலே என்னத்தை வந்து விசித்ரா வந்து காப்பாற்ற போகிறாங்க மாயாவை அப்படிங்கிறது தெரில. இன்னொன்று பிரதீப்போட இந்த ரெட் கார்டு விஷயத்தில் கொடுத்த எல்லா இன்டர்வியூ எடுத்து பாருங்கள், யாருமே நேர்மையாக கொடுக்கல. அங்கே நடந்தது யாருமே சொல்லலை. விசித்ரா மட்டும் தான் அங்கே நடந்த எல்லா விஷயம் சொன்னாங்க. தாப்பால் மேட்ரு அது வந்து உண்மையை சொன்னது விசித்ரா மட்டும்தான். இந்த மக்குமணியே சொல்லியிருக்கலாமே. மக்குமணி தானே அந்த குற்றச்சாட்டை வச்சாரு. பாத்ரூம் திறந்து போட்டு இவர் வந்து யூரின் போறாருன்னு அவரே வந்து சொல்லியிருக்கலாமே. திருந்திட்டாரு, நல்லவராக இருந்தால். மக்குமணி சொல்லலையே. ஏன் அர்ச்சனா சொல்லியிருக்கலாமே, தினேஷ் சொல்லியிருக்கலாமே, விஷ்ணு சொல்லியிருக்கலாமே, சொல்லலையே. விஜிதா தானே சொன்னாங்க. அப்போ பிரதீப்புக்கு ஆதரவாக தான் விசித்ரா இன்னமும் அந்த ஸ்டாண்டை வச்சிருக்காங்க. பிரதீப் ஆதரவாக பேசுகிறவங்க அது எப்பறம் மாயா பண்ண தப்பை எப்படி மறப்பாங்க? மாயா பண்ணது அது மிகப்பெரிய ஒரு தப்பு தான். அது எல்லாருமே சொல்கிறாங்களே, எல்லாத்துக்குமே தெரியுமே. அதாவது பிரதீப்புக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு அந்த வீட்டில் வந்து பெண்கள் பாதுகாப்பே இல்லைங்கிறதான் எல்லாரோடைய கருத்து. ஏன் 60 கேமரா இருக்குது, அதான் விசித்ராமா சொல்லியிருப்பாங்க. 60 கேமரா இருக்குது, பிக் பாஸ் டீம் இருக்குது. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து பண்ணிட முடியுமா? அந்த வேலையை வந்து பண்ணிட முடியுமானா வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல போய் உட்காந்துட்டு பெண்கள் பாதுகாப்புலன்னு சொல்லி ஒருத்தனை வந்து வெளியே அனுப்பிச்சது மட்டும் இல்லாமல் ஒன்றை சொல்லி அவனை வந்து வெளியே அனுப்பிச்சிட்டு இங்கே ஒரு கேவலமான ஒரு விளையாட்டு விளையாண்டிங்களே மாயா பூர்ணிமா, அதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து தெரியாமையாக இருக்கும். அதுனா அப்படிப்பட்ட ஆளுக்கு வந்து விசித்ரா சப்போர்ட் பண்ணுவாங்களா? அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த பெண்கள் பாதுகாப்புக்கும் பிக் பாஸ் வீட்டில் பெண்கள் பாதுகாப்புலாம் அதுக்கு ஒரு இதே கிடையாது, முழு பாதுகாப்பாக தான் அங்கே இருக்கும். இவங்க சொன்னது பொய் குற்றச்சாட்டு வச்சு தான் அவனை வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவ்வளோ அருமையாக வந்து பேசி வச்சுருக்காங்க. அதை வந்து இந்த ரிவ்யூவர் வந்து காதில் வந்து வாங்காமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தேவையில்லாமல் வந்து இப்போ விசித்ரா மேலே ஒரு களங்கத்தை பூசலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அதுக்கு இதே இல்லை. நம்ம வந்து ஒரே சப்போர்ட்டு தாங்க. இப்போ நம்ம சேனலை பொறுத்தவரையும் ஒரே சப்போர்ட் தான், விசித்ரா சப்போர்ட்டு. நம்மளை பொறுத்தவரையும் விசித்ரா தான் ஒரு நேர்மையாக இருக்காங்க அப்படிங்கிறதா நம்மளுடைய கருத்து. அவங்க எந்த இடத்துலையுமே அவங்க ஸ்டாண்டை வந்து மாற்றிக்கல, தெளிவாக இருக்காங்க. உள்ளே என்ன சொன்னாங்க, பிரதீப் ஆதரவாக தான் அந்த ரெட் கார்டு விஷயத்தில் பேசினாங்க, மாசாக இருந்துச்சு. வெளியே வந்து அதே தான் சொல்கிறாங்க. அது ஒரு வார்த்தை கூட மாறலை. பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ரெட் கார்டு கொடுத்தது தவறு. அப்படி தவறுன்னு சொல்லும் போதே அவங்க எப்படி மாயாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க சொல்லுங்கள்? எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? அந்த வார்த்தையை நீங்கள் எதுக்கு திருப்பி பதிய வைக்கிறீங்க?
பெரிய அந்த வீடியோ கிளிப்பெல்லாம் போட்டு பேசுகிறங்கிற பேரில் கேவலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.